ஹாய், திஸ் இஸ் மாலதி பியூட்டி பார்லர் மதுரை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிசப்ஷன் ப்ரைடுக்கு நம்ம எப்படி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்ஸ் வைக்கிறோம். ஸோ நான் வந்து இவங்களுக்கு க்ரே வச்சுருக்கேன். ஏன்னா ரிசப்ஷனுக்கு வந்து இவங்க ஃபேராக இருக்காங்க. ஸோ க்ரே லென்ஸ் வந்து இவங்களுக்கு சூட் ஆகும். இப்போ இந்த க்ரே லென்ஸ் இவங்களுக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ஐ பால் மேலே வைக்கலாம். அப்படி வச்சு வைக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னாலும் கீழே பார்க்க சொல்லி வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அவங்களுடைய ரியல் ஃபேஸ் இது தான். ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் 99% எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை நல்லா கவர் பண்ணி மேக்கப் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் போட்டோன்னே பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாகவும் ஓவராகவும் தான் தெரியும். பட் நமக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கும்போது, அதாவது ஹேர் ஸ்டைல், ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்க பார்த்துக்குறாங்க இப்போ ஜுவல்ஸோடு நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குங்களா? நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலும் பேக் ஹேர் ஸ்டைலும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் வந்து புல்லிங் ஹேர் ஸ்டைல், இன்டர்நேஷ்னல் புல்லிங் ஹேர் ஸ்டைல். இது வந்து 90% வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுவோம். சிம்பிளாகவும் வேணும், எலிகண்ட்டாகவும் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ரொம்ப சின்ன நெத்தியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஷால் எப்படி வியர் பண்ணுறதுன்ற அந்த டிப்ஸை நம்ம பார்ப்போமா? ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, தென் இந்த மாதிரி சொருகாமல் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம இதை சொருக வேணாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கையில் கூட நம்ம டைரெக்டாக அப்படி சுற்றக்கூடாது. அதுக்கு ஒரு டெக்னிக், அதுதான் இன்றைக்கி இதோட டிப்ஸ். ஸோ நம்மளுடைய ஹேர் பேண்ட் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம போகிற வேணிக்கு போகிற ஹேர் பேண்டு, அதை வந்து இந்த கார்னரில் இப்படி வச்சு நம்ம ஒரு லாக் பண்ணிடணும். ஒரு பின்னால், சேஃப்டி பின்னால் லாக் பண்ணிடணும். ஸோ அதை வந்து நீட்டாக விசிபிளாக இருக்கிறதுக்காக அதை நல்லா இந்த மாதிரி மடித்து நீட்டாக இன்னொரு சேஃப்டி பின்னாலையும் நம்ம பின் போட்டுடலாம், லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ புரியுதா? இப்போ இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முதல் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சா நமக்கு நல்லாயிருக்கும்னு தெரியுது. அதனால் இப்போது ஹேர் பேண்டை கையில் உள்ளே நுழைச்சி அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பேங்கிள்ஸ்க்கு பேக் சைட் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அதை சுற்றி அதையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக இன்விசிபிள் பின் போட்டுரும். பார்த்திங்களா? இவங்க இப்போ அவங்களுடைய ஹேண்டை எவ்வளோ வேணாலும் டான்ஸ் ஆடலாம், கீழே கையை தொங்க விடலாம். அவங்க அதை செக் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த ஷால் டைப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஷால் டைப் டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து மெசேஜ் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் இவங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஐலாஷ் மஸ்காரா. அதாவது அண்டர் ஐஸ் லேஷஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அது மஸ்காரா அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபினிஷிங்கில் இதை பண்ணிடுவோம். அப்போ தான் அவங்களுடைய ஐஸ் வந்து என்ஹான்ஸாக காமிக்கும், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அவங்களுக்கு இல்லாத ஐலாஷஸ் கூட இருக்கிற மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரிசப்ஷன் பிரைட் ரெடி ஆகிட்டாங்க, பார்க்குறீங்களா? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முதல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைடு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணணும்னா இதில் கொடுத்துற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.